ஒரு கடன்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு தவிய தைக்கிறேன். எல்லாமே பயமா இருக்கு. ம். இடையில ஒரு 7 மாசம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. கை ஃப்ராக்சரு. சரி. அத என்னால மீண்டு வர முடியல. நான் கேட்கிற இடம்லாம் பணம் வச்சுக்கிறாங்கன்னா எனக்கு மட்டும் குடுக்க மாட்றாங்க. சரி. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுல்ல? அப்புறம் ஏதோ 7:30 சனி நடக்குது. நாங்க இப்ப சனியமேட முடிஞ்சு போச்சுன்னாங்க. நான் எங்க போனாலும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. பங்காளிங்க கூட குடுக்க மாட்றாங்க. என்னுடைய உதவி வாங்கினவங்க எல்லாமே என்கிட்ட இல்லன்றாங்க. நான் குடுக்க மாட்டேனா இல்ல என்ன ஏதுன்னே தெரியல. எல்லாமே எதிர்மறையா நடக்குது ஜி. வாங்குறதே முதல்ல தப்பு தானே. ஆமா ஜி, வீடு கட்டணும் வாங்கினேன். நம்ம சமாளிக்கணும். அப்படி பேங்க்ல லோன் எடுத்துக்கிடுங்க. ஏதாவது நகைகளை அடகு வச்சுக்கிடுங்க. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிடணும். வச்சுக்கிட்டு வேண்டியதுதான். வீடு கட்டுறதுக்கு பண்ணிட்டேன் ஜி. வீடு கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் ஐயா. சரி. இப்ப கை ஃப்ராக்சர் ஆன பார்த்து எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே நெருக்குறாங்க. இப்ப எங்க கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது அதுதான் எனக்கு புரியல. ஒரே பயமா இருக்கு. வாழலாமா வாழக்கூடாதான்ற ஒரு எண்ணத்துக்கு நிக்கிறேன் நான். அதுவும் கேவலமா இருக்குது. அப்படி ஒரு சிந்தனை யோசிச்சாலும். சரி, உங்க நிலைமை உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தான் உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன வழி இருக்குங்கிறத நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இது பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். வழி இல்லாம எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன வழி நமக்கு அமைக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு அமைக்கப்பட்ட வழியை கண்டுபிடிங்க. எந்த சனி நடந்தாலும் உங்களுக்கும் அங்க ஒரு வழி இருக்கத்தானே செய்யும். அதனால நீங்க தான் பொறுமையா கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறதுக்கும் என்ன வழி நீட்டு நீங்க தான் யோசிச்சு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன வழின்னே தெரியல. இந்த குரூப்லயும் நான் ரொம்ப நாளா ஒரு 3-4 வருஷமா பயணிச்சிட்டு இருக்கேன். இந்த ஞானங்கள் சம்பந்தமானு கேட்பேன். இப்ப இது எல்லாமே விட்டுட்டு இப்ப எனக்கு இதுதான் பெரிய மைண்ட்ல நிக்குது. சாப்பிட விட முடியல. என்ன செய்ய போறேன் எது செய்ய போறேன்னு அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களால முடியாததுக்கு தான் நம்ம டோட்டல் மைண்ட்னு சொல்றோம் அல்லது இறைவன் சொல்றோம். ஏதாவது ஒண்ணா நம்மளால நமக்கு லிமிட்டட் பவர் தானே. அப்போ ஒரு அன்லிமிட்டடான ஒரு சக்தியை நம்ம நம்பினாதானே நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பரிதி வச்சுட்டு தான் இருக்கணும். அதனால ஏதாவது ஒரு சக்தியை நம்புங்க. அவங்க உங்களை வழிகாட்டுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க சார். இருக்கட்டும். இருந்தாலும் நீங்க பொறுமையை கடைபிடிச்சா தானே உங்களுக்கு அடுத்த இது பண்ண முடியும். அவங்க அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு உங்க சூழ்நிலையில அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இந்த நிலையில நீங்க என்ன பண்ணணுங்கிறது தானே யோசிக்கணும். அவங்க பண்றாங்கன்னா அவங்க அதுல ஒரு லாஜிக் இருக்க தானே செய்யும். அவங்க பண்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கும். லாஜிக் இல்லாம யாருமே பண்ண மாட்டாங்க. அதான் நீங்க என்ன பண்ணணும், என்ன நிலையில நீங்க இருக்கீங்க, உங்க நிலையை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. துணைக்கு நீங்க இறைவனை வச்சுக்கிடுங்க. வச்சுட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நிம்மதியா செய்யலாம். செய்யற வேலையை கொஞ்சம் நிம்மதியா செய்யலாம். அப்படியே என்ன செய்யறதுன்னு புரியல. நமக்கு யாருன்னா பில்லி சூனியன்ட்டு இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நானே கால் பண்ணேன். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்களோ அப்படின்னு. அப்படியெல்லாம் யாரும் ஒன்றும் எல்லாம் பண்ண மாட்டோம். எல்லாமே உங்களுக்கு நீங்க எல்லாம் இறைவனா நீங்க ரிலை பண்ணிடுங்க. உங்களுக்கு எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. எல்லா பொறுப்பும் இறைவன்ட்டு ஒப்படைச்சிருங்க. நீங்க நிம்மதியா செயல்படுங்க. அவர் நடத்துவார் ஒரு நம்பிக்கையோட மட்டும் நீங்க செயல்பட்டுட்டே. சரிங்க. சரி. ரொம்ப நன்றி ஐயா.